வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த வீடு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டில் இருந்து விற்க முடியாமல் இப்போ விற்றுருக்கு. ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த வீடு ஏன் விற்க முடியாமல் போனோன்னு சொன்னால், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த வீடு வந்து ஒரு பெரிய ரோட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதால் இந்த ரோட்டால் அடிக்கடி வாகனங்கள் போகும். அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக போகும். பஸ் கூட இந்த ரோட்டால் போகும். இதால் இந்த பார்க்கிங் லோட்டில் இருந்து கார்களை வெளியில் அவசரத்துக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதை விட சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் பாதுகாப்பு காரணங்கள் இருக்குது. இதால் இப்படி பெரிய ரோட்டுகளை ஃபேஸ் பண்ணுற வீடுகளை ஆட்கள் விரும்ப மாட்டேனும். இது ஒரு காரணம். மற்ற காரணங்கள் வந்து சைட் போக், வீட்டுக்கு முன்னுக்கு நேர இந்த ஃபயர் ஹைட்ரன், அதாவது தீ அணைக்கிற அந்த தண்ணி வார பைப் இருக்குது. மற்றது இந்த வீட்டுக்கு முன்னால் பவர் லைன் போகுது, அதாவது மின் கம்பிகள். இந்த வீட்டுக்கு நின்று பார்த்தா இந்த கம்பிகள் எல்லாம் தெரியும். மற்றது வந்து வீட்டுக்கு பின்னுக்கு நம்ம ஃபென்ஸ், 2 சைடுக்கு ஃபென்ஸ் இல்லை. இந்த வீட்டோட காணி வந்து 190 அடி நீளம். ஆனால் என்ன 2 சைடுக்கு ஃபென்ஸ் அடிக்க இல்லை. வீட்டிலே இந்த குறையுமே இல்லை. பெரிய வீடு, 3000 சதுர அடிக்கு மேற்பட்ட ஒரு வீடு. நிறைய அப்கிரேட்டுகள் இருக்குது. ஆனாலும் இந்த வீடு இவ்வளோ காலம் விற்க முடியாமல் போனக்கூடிய காரணங்கள்னு சொன்னால் இந்த காரணங்கள் தான். அதை விட இந்த வீட்டில் டெனண்ட் இருக்கணும். டெனண்ட் இருக்கிற வீடுகளை வந்து நீங்கள் ஷோவிங், அதாவது ஆட்கள் வந்து பார்க்க சரியான முறையில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிடாது. இப்படியான பல காரணங்களால் இந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாக விற்க முடியாமல் இருந்தது. எனக்கு முதல் 2 ஏஜென்ட் இந்த வீட்டை லிஸ்ட் பண்ணி விற்கிறதுக்கு முயற்சி செய்தவே வில்படையில். நான் இந்த வீட்டை லிஸ்ட் பண்ணினா 3வது ஏஜென்ட். 4 கிழமை தான் நான் இந்த வீட்டை லிஸ்ட் பண்ணி கேட்கப்பட்ட விலையில் 99% இந்த வீடு விற்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த வீட்டுக்கு கேட்ட விலை வந்து 12 லட்சம், 11,85,000 இந்த வீடு விற்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவோட முக்கிய நோக்கம் என்னென்னு சொன்னால், எதிர்காலத்தில் அதை விற்கக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் ஒரு கொஞ்சம்தான். ஆனால் வேறு சில வீடுகள் இதை விட மோசமான லொக்கேஷன்களிலும் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்ன போனால் இப்போ வந்து டி ஜங்ஷன்னு சொல்கிறது, ரவுண்ட் அபோட், ஃபியூனரல் ஹோம், செமெட்ரி, மற்றது ரயில்வே க்ரோசிங், இப்படியான இடங்களில் இருக்கக்கூடிய வீடுகளையும் நீங்கள் வேண்டைக்குள்ளே கவனமாக இருக்கணும். எதிர்காலத்தில் நீங்கள் விற்கக்குள்ள பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். நன்றி.